அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை குருவின் மேன்மை. அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க போறோம். குரு என்பவர் யாரு? நம் மானிடர் அனைவரும் அறிவை பெற்றிருந்தாலும் சிலரே அதை முழுமையாக பயன்படுத்தும் ஆற்றலை பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த ஆற்றலில் தான் அந்த அறிவை முழுமையாக அறிந்து பின் அவற்றை மூலமாகிய தெய்வ நிலையை உணர்ந்து கொள்கிறார்கள். அப்படி உணர்ந்த சிலர் அந்நிலையிலேயே ஆழ்ந்தும் விடுகிறார்கள். ஒரு சிலர் தாம் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கும் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தினால் அறிவு செம்மைப்படாதவர்களையும் செம்மைப்படுத்தி அந்த உயர்ந்த நிலைக்கு அழைத்தும் செல்கிறார்கள் சொல்லலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகாக ஒரு விஷயத்தை சொல்வாரு. ஒரு ஒரு இடத்தில் ஆள் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு உயரமான அகண்ட பாத்திரம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மேல் ஏணி ஒன்று சாய்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை ஏற தெரிந்து கொண்ட சிலர் அதன் மேல் ஏறி பாத்திரத்தில் என்ன இருக்கிறது என்று எட்டி பார்க்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா நிறைய பொங்கி ததுவும் இனிய சுவையான ஆனந்தமிடம் பாயாசம் ஒன்று இருக்கின்றது. சிலர் அதில் எட்டி குதித்து அமிழ்ந்து விடுகிறார்கள். அதை சுவைத்த சிலர் அதை அனுபவித்து மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற பெரும் நோக்கில் கீழே இறங்கி வந்து மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதாவது அந்த பாத்திரத்துல இனிமையான பாயாசம் உள்ளது, இனி சுவையான ஒரு பாயாசம் உள்ளது, அதை நீங்க போய் அனுபவிச்சுட்டு வாங்க சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அவங்கதான் யாருன்னு பாத்தீங்கன்னா குருமார்கள். கண்டிப்பா வாழையடி வாழையாக வந்த அந்த தியாக பரம்பரையில் இன்று பயன்படுத்திக் கொண்டிருக்கும் குருமார்களில் ஒருவர் தான் நம் குருநாதர் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயா. அவர் மட்டும் இல்லை, எல்லா குருமார்களும் இதையே தான் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா அவர் கற்று தெளிந்த உடற்பயிற்சிகளையும் தியான முறைகளையும் அழகாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அதாவது தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டு, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் அழகா கவிதை எழுதியிருக்காரு. தெளிவு குருவுடைய திருமணி நம்ம பார்க்கணும், அவருடைய திரு வார்த்தை நம்ம கேட்கணும், அவருடைய திரு நாமம் நம்ம சொல்லணும், அவருடைய வழியில நாம சிந்தித்து வழிபட்டு நடந்து போகணும். அவருடைய குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்னு அழகா நாம குருவை பின்பற்றி நம்ம வாழ்ந்து அவர் கொடுத்து போன தத்துவங்களையும் நம்ம கடைபிடிச்சு வாழணும்னு சொல்லியிருக்காங்க. குரு என்பவர் இருளை போக்குவர்னு சொல்லலாம். நம்முடைய மயக்கத்தை போக்குவர், நம்முடைய மாயையிலிருந்து நம்மளை மீட்டெடுப்பவர், அறிவு சுடரை நம்முள்ளேயே ஏற்றி வைப்பவர். இப்படியெல்லாம் நிறைய நாம குரு பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். குரு என்பவர் ஒரு உண்மையை உணர்ந்தவராக இருந்தால் மட்டுமே அந்த உண்மையை அனைவருக்கும் சொல்லிக் கொடுப்பார். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப படிச்சு சொல்றவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள். இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐயா வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட தத்துவங்கள், வள்ளலார் ஐயாவுடைய தத்துவங்கள், நம்ம விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி யார் என்ன சொன்னாங்கன்றதை படிச்சுட்டு உங்களுக்கு சொல்றதுனால இது வந்து ஆசிரியர் லெவல்ல தான் இருக்கும். குரு என்பவர் உணர்ந்திருப்பார், இறைவனை உணர்ந்த பிறகு அதை நமக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள் தான் குருன்னு சொல்லலாம். உணர்ந்து சொல்பவர்கள் தான் குரு. அவர்களால் தான் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும், தவிக்கின்ற ஆன்மாவை கரை சேர வைக்க முடியும், இறைநிலையோடு நம்மை ஒன்றி வைக்க முடியும். நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பேராற்றலை நம்மை கொண்டே நம் கண் திறந்தே பார்க்க வைக்க முடியும். அப்படி அந்த பேராற்றலை பார்த்தவர்கள் மட்டுமே அதனை செய்ய முடியும். குரு என்பவர் அவ்வளவு சிறப்பானவர்னு சொல்லலாம். இப்ப நாம பாத்தீங்கன்னா வழக்கத்துல கூட என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம். இந்த மாதா பிதா குருக்கு அடுத்துதான் தெய்வத்தையே சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அம்மா என்பவங்க இவங்கதான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றவங்கதான் அம்மா. அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு வழிகாட்டி நம்ம ஒரு நல்ல குருவிடம் சேர்வது தான் அப்பா. ஆனா நம்ம குரு என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா இறைவனையே சுட்டி காட்டக்கூடியவர் தான் நம்முடைய குரு என்பவர். ஆகவே நமக்கு ஒளி விளக்காக வர வேண்டியது குரு மட்டுமே. ஆனால் ஒரு உண்மை தெரியுங்களா, இந்த நமக்குள்ள இருக்கிற ஆன்மா இறைவனை நோக்கிய பயணத்துக்கு தயாராயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் குருவே நமக்கு வருவார், நம்மளை தேடி வருவார்னு
சொல்லலாம். இப்படிதாங்க இந்த இறைநிலை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அது போல நாம் ஒரு தகுதி அடைந்துடன் குரு நம்மை தேடி வருவார் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. மகரிஷி அவர்கள் குழந்தையாக இருக்கும் போதே இறைவனை தன்னை போலவே பார்த்து பார்த்து பழகி இருக்கிறாருங்க. சிறு வயதில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலையை குளிப்பாட்டும் போது ஐயோ பிள்ளையார் மேல இவ்வளவு அழுக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு இருப்பாராம். அது மட்டும் இல்லாம மார்கழி மாதத்துல பிள்ளையாருக்கு வந்து தண்ணி ஊத்துறீங்களே, பச்சை தண்ணி ஊத்துறீங்களே, சுடு தண்ணி ஊத்துறா நல்லா இருக்கும், வெந்நீர் ஊத்தலாமே அப்படின்லாம் சொல்வாராம். சிறு வயதிலிருந்து அவர் அதிகமான சிந்தனையோட வளர்ந்தவர்கள். கேள்வி கேட்டுக்கொண்டே அவர் வாழ்க்கையே நான் யாரு, நான் எங்க இருந்து வந்தேன், இப்ப இதெல்லாம் இறைவன் நிலை, சிறைக்குள்ள இறைவன் இருக்கிறாரா, எங்க இருக்காரு இறைவன், எந்த இடத்துல இருக்காரு, அப்ப எப்படி நம்ம உணர்ந்து, உயிர்னா என்ன, உடல்னா என்ன, மனம்னா என்ன, எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்து செய்து பார்த்து அவர் தெளிந்து 50 வயசுக்கு மேலதான் அவர் எல்லாருக்குமே சுட்டி காட்டிருக்காரு. அழகா ஐயா ஒரு பாடல சொல்லியிருக்காரு. என்னை அவனுள் வைத்தே ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன் அப்படின்னு கவி கூட அழகா பாடியிருக்காருங்க. அவரை அவரை வந்து அவனுள்ள வச்சுட்டாராம், அவரை ஏற்றி வந்தாராம், போற்றி வந்தாராம். அப்புறமா இறைவன் அவனோடு இணைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனாகவே மாறிட்டேன், அதுக்கப்புறமா நான் பாடுகிறேன், நான் சொல்லுகிறேன் அப்படின்னு எல்லாம் அழகா சொல்லியிருக்காரு. குரு என்பவர் நம் மாயையில் என்ற திரையை நீக்கி அறிவுச்சுடரை நமக்குள்ளாக ஏற்றி வைப்பவர் தான் குருன்னு சொல்லலாம். இந்த வரைக்கும் வேதங்கள், வேத காலத்திலிருந்து எல்லாம் ராமாயணம், இதிகாசம் எல்லாத்திலுமே சொல்லிட்டு தான் வந்தாங்க. கதைகளாக சொன்னாங்க, பழமொழிகளாக சொன்னாங்க, வேதங்களாக சொன்னாங்க. ஆனா மறைப்பொருளாக வச்சுட்டாங்க. மறைப்பொருள் மறைப்பொருள் என்று சொல்லியே மறைச்சு வச்சுட்டாங்க. ஆனா நம்ம மகரிஷி மட்டும்தான், ஐயா மட்டும்தான் எங்கும் இருக்கக்கூடிய பொருளை எங்க போய் தேட போறீங்க, எல்லாம் வல்ல தெய்வம் வந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கு, அதை போய் எங்க நீங்க தேட போறீங்க அப்படின்னு அழகா சொன்னாரு. நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா மட்டும் இல்லைங்க, வள்ளலார் அவர்களோட ஐயா கூட என்ன சொல்வாரு, உயிரிலியா எம்முள் உயிர் உயிர் நலம் பரவுக அருட்பெரும் சிவமே அப்படின்னு அழகா பாடியிருப்பாரு அகவல் வரிகளும். உயிருக்குள்ள நான் தான் இருக்கேன், எனக்குள்ள உயிர் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ளேதான் இருக்குன்றதை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்படிதான் ஒவ்வொரு ஞானிகளும் சொல்லிக்கொண்டே போயிருக்காங்க. இன்னும் அழகா ஒரு குட்டி கதை ஒண்ணு இங்க பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஞானியின் தரிசனம் என்ன தரும் அப்படின்ற ஒரு கொஷின் வந்து, ஒரு கேள்வி வந்து கேட்கிறாங்க. ஒரு ஞானி கிட்ட போயிட்டு ஒருத்தர் கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சரி நீ வந்து இந்த கொஷின் வந்து நீ என்கிட்ட கேட்கறத விட ஒரு வண்டி கிட்ட போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, சரி குரு சொல்லிட்டாரு நாம போயிட்டு இந்த கொஷினை கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி கிட்ட சாணியை உருட்டிட்டு போக இல்லைங்களா, அந்த சாணத்தை அந்த வண்டி கிட்ட போயிட்டு கேட்கிறாராம், ஒரு ஞானியின் தரிசனம் என்ன தரும் அப்படின்னு கேட்கிறாங்களாம். வண்டு உடனே என்னாச்சுங்களா, அப்படியே கிரு கிரு கிருன்னு சுத்தி உடனே இறந்து போயிடுச்சுங்களாம். இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ குரு கிட்ட வந்து சொல்றாரு, ஐயா நீங்க சொன்னீங்க அது ஞானி அந்த சாணி உருட்டிட்டு போச்சு, அந்த வண்டி கிட்ட கேட்ட அந்த வண்டி என்ன பண்ணுச்சு, நான் கொஷின் கேட்ட உடனே அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே கிருகிருன்னு சுத்தி இறந்து போச்சுங்கய்யா அப்படின்னு சொல்றாரு. என்ன இப்படி நடந்து போச்சுன்னு தெரியல, அதனால உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்னு குரு கிட்ட சொல்றாரு. சரி, அது வந்து இறந்து போயிடுச்சுங்களா, சரி நீங்க போயிட்டு ஒரு பண்ணி வந்து ஒரு பன்னிக்குட்டி வந்து இப்போ பன்னிக்குட்டி கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க, ஒரு பன்னிக்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி அவரும் கொஞ்சம் தூரத்துல போறாரு. ஒரு பன்னிக்குட்டி ரெடியா இருக்கு குட்டி போடுறதுக்கு. ஒரு பன்னி வந்து குட்டி போட போகுது. அந்த குட்டி கிட்ட, அந்த பிறந்த குட்டி கிட்ட போயிட்டு அந்த கேள்வியை கேளுன்னு சொல்றாரு நம்ம குரு. இவரும் போய் கேட்கிறாரு, ஒரு ஞானியின் தரிசனம் என்ன தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னிக்குட்டி கிட்ட கேட்கிறாரு. அந்த பன்னிக்குட்டி என்ன பாத்தீங்கன்னா துடிச்சு இறந்து போச்சு. என்னடா நடக்குது ஒண்ணுமே புரியலையே, சரி இதற்கும் குருதான் வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து குரு கிட்டவே, ஐயனே நான் கேட்ட கேள்வியை கேட்டவுடன் அந்த பன்றிக்குட்டி ஆனது துடி துடித்து இறந்து விட்டதே, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்றாரு. சரி சரி நீ கவலைப்படாத, பக்கத்தில் ஊரில ஒரு பசு கன்று ஈன்ற தயாராக உள்ளது, அங்க போய் நீ அந்த பன்றிக்குட்டி கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சரி இவரும் குரு சொல்லிட்டார் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அங்க போறாரு. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பசு மாடு வந்து கன்றுக்குட்டி சில நொடிகளில் ஈன்றெடுக்குது. அந்த கன்றுக்குட்டி கிட்ட போயிட்டு ஒரு ஞானியின் தரிசனம் என்ன தரும் அப்படின்னு அது காது கிட்ட போய் கேட்கிறாரு. இந்த கேள்வியை
கேள்வியை கேட்டவுடனே அந்த கன்றுக்குட்டியானது மயங்கி இறந்து விடுகிறது. இன்னும் இது பதில் சொல்லாமலே இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரும் இருக்குதே, ஒண்ணுமே புரியல. சரி என்ன செய்யுது, நம்ம குரு கிட்டயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. குரு கிட்ட சொல்றாரு. குரு என்ன சொல்றாரு, சரி சரி நீ கலங்காதே, நான் சொல்றேன். பக்கத்து ஊர்ல போயிட்டு அங்க ஒரு ராஜாவுக்கு இப்பதான் குழந்தை பிறக்க போகுது. அங்க போய் அந்த குழந்தையிடம் போய் இந்த கொஸ்டினை கேளு. அப்போ அது அந்த குழந்தை வந்து பதில் சொல்ல உனக்கு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு லேசா பயம் வருது. என்ன பண்றது? இப்போ வண்டு கிட்ட சொன்னாரு இறந்துடுச்சு. பன்றி குட்டி கிட்ட சொன்னாரு இறந்துடுச்சு. இப்போ பசு மாட்டு கன்று குட்டி கிட்ட சொன்னாரு அதுவும் இறந்துடுச்சு. இப்ப ராஜா இளவரசர் கிட்ட போய் நம்ம சொன்னா எப்படின்னு பயமா இருந்தது. இருந்தாலும் குரு சொல்லிட்டாரு இல்லையா, நாம என்ன பண்ணோம், குரு சொல் பேச்சு தட்டக்கூடாது. சரி நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த அரண்மனைக்குள்ள போகும்போது குழந்தையின் அழுகுரல் கேட்கிறது. அப்பொழுது இளவரசர் பிறந்திருக்கிறார் என்று அறிவிக்கிறார்கள். இந்த ஞானியும் யோசிச்சுக்கொண்டே அவர் என்ன பண்றாரு, கிட்ட போயிட்டு கேட்கலாமா வேண்டாமா என்று இருந்தாலும் குரு நம்மள கேட்க சொல்லியிருக்கிறார், கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு அந்த பிறந்த குழந்தை காது கிட்ட போய் ஒரு ஞானியின் தரிசனம் என்ன தரும் அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த குழந்தை எழுந்து அமர்ந்து பேச ஆரம்பிக்கிறது. ஐயா, நீங்க நான் வண்டாக இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்டீங்க. அந்த பிறவி முடிந்து நான் பன்றிக்குட்டியாக பிறந்தேன். பன்றிக்குட்டியாக நான் பிறந்தவுடன் மறுபடியும் நீங்க அதே கேள்வியை வந்து என்கிட்ட கேட்டீங்க. மறுபடியும் என்னாச்சு, அங்கேயும் என்னுடைய பிறவி முடிஞ்சு நான் இறந்துட்டேன். மறுபடி பாத்தீங்கன்னா நீங்க பசுவோடைய வயிற்றுல நான் பிறந்த அடுத்து அடுத்த நாலு அடுத்த நாள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் பசுவோட வயிற்றுல போயிட்டு கன்றுக்குட்டியா பிறந்த அந்த இடத்து நீங்க வந்து மறுபடியும் ஒரு ஞானியின் தரிசனம் என்ன தரும் என்று அதே கேள்வியை கேட்டீங்க. அப்பயே என்னுடைய உயிர் புரிந்து அதோடு அந்த பிறவி முடிந்தது. உங்களை நான் பார்த்ததுனாலதான் இன்று இளவரசனாக நல்ல உயர்ந்த பிறவியை நான் அடைந்து உள்ளேன் என்று அந்த குழந்தை பதில் சொன்னது. அப்போதுதான் அந்த ஞானிக்கு அந்த கேள்விக்கு பதில் கிடைத்தது. அதாவது ஒரு ஞானியின் தரிசனம் நமக்கு நல்ல உயர்ந்த பதவியை அளிக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிறவி வந்து பிறவியை முற்றுக்கு வரும். இப்ப பாத்தீங்கன்னா வண்டிலிருந்து அந்த பிறவி முற்றுமடைந்து அதுக்கடுத்து என்ன பிறவி கிடைச்சது, பன்றிக்குட்டியிலிருந்து பசு மாட்டு கன்றுக்குட்டி, அதுல இருந்து என்ன வந்து ஒரு இளவரசர் நிலவில் நமக்கு ஒரு பதவி உயர்வு கிடைச்சது, நம்ம பிறவி கிடைச்சது அப்படின்னு நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். மேன்மையான ஒரு பிறவியை நம்முடைய எல்லா விலங்கின பதிவுகளையும் நீக்கி மேன்மையான ஒரு பிறவியான நல்கக்கூடியது நம் குரு கிட்டதான் இருக்கு. குரு அருள் தான். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆன்மா தான் நம் குருன்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு குருமார்களும் இப்படிதான் வந்து அவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே போயிருக்காங்க. இதுல எந்தவித சந்தேகமும் துளியும் வேண்டாம், ஒரு துளி சந்தேகமும் வேண்டாம். நம்ம எத்தகைய ஏழ்மையிலும் வேதாத்ரி மகரிஷாயா எத்தகைய ஏழ்மையில் இருந்தாலும் படிக்க முடியாத நிலையாக இருந்தாலும் தவத்துள் தனக்குள் அனைத்தையும் அறிந்து கொண்டு அவர் எங்க போய் பேசுறாரு பாருங்க. அறிஞர்கள் விஞ்ஞானிகள் எல்லாருடைய இடத்துலயும் கூட்டி போயிட்டு அங்க பேசுறாரு. இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க சுவாமிஜி, நீங்க இவ்வளவு விஷயங்கள பேசுறீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழகா யூனிவர்சிட்டி, இந்த எந்த யூனிவர்சிட்டியில போய் கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்வார். இந்த 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 பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நான் எல்லா விஷயத்தையுமே கத்துக்கிட்டேன், என்னுடைய காலேஜ் அதுதான் அப்படின்னு அழகா சொல்வார். இந்த மாதிரி தாங்க வேதாத்ரி மகரிஷியா அவர் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து 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 நமக்காக அனைத்தையும் ஒரு 50 வயதுக்கு மேல உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி, மனதிற்கு அகத்தவ பயிற்சி, நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்த அகத்தாய்வு பயிற்சிகள் என்று அழகாக வடிவமைத்து கொடுத்து சென்றிருக்காருங்க. எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு கொடுத்திருக்காரு வேதாத்ரி மகரிஷி. குருவின் மேன்மைன்னு சொல்ல போனா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஐயா இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்தோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள், அவர் சிறு வயதிலிருந்து எவ்வளவு கடினப்பட்டு எவ்வளவு வாழ்க்கையை ஒரு மனிதனாக வாழ்ந்து அவர் எல்லா விஷயத்திலையும் அனுபவிச்சு அதுல இருந்து நம்ம எப்படி மீட்டு வரணும்ன்றது நம்மளுக்கு அழகாக கொடுத்திருக்கார். நாம் அனைவரும் அதை பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் மகிழ்ச்சியும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெறலாம். நம் பிறவியை இது முதல் பிறப்பு இறப்பு சங்கிலியில் மாட்டாமல் நம் பிறப்பு இதோடு முடிந்து இறைவனடிப்பை சேரலாம். இறைவனாகவே நாம் மாறலாம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்போது நம்முள் அன்பும் கருணையும் தானாகவே ஊற்றிருக்கும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. அனைவரும் சிந்தனை செய்யணுமா? வாழ்க வளமுடன்.